தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ச்மேன் ஜெப போதனைகள். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், உன்னதர், சர்வ வல்லவர். பிதாவே, ஒருவராய் ஞானமுள்ள தேவன் நீர். ஞானமும் வல்லமையும் உம்முடையது. பிதாவே, வெளிச்சம் உம்முடையது. தாப்பனே, பிதாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, ஜெபத்தில் எங்களுக்கு ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை, திறமையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, ஜெபிக்க, பரிந்துரை செய்ய, ஜாமக்காரராய் செயல்பட பிதாவே நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி நீர் மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லாவித வியாதிகள், வலி, வேதனைகளை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். தாப்பனே, மக்களுக்கு உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். முன்னேறி செல்வதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், தொடர்ந்து உம்முடன் நடப்பதற்கான பலன். பிதாவே, அனல் குறைந்து, வைராக்கியம் குறைந்து, வெதுவெதுப்பாய் மாறியிருக்கிற கிறிஸ்துவ வாழ்க்கைகள் அனல் மூட்டப்படட்டும். பிதாவே, ஒரு ரிவைவல் அவங்க இருதயத்தில் உண்டாகட்டும். தாப்பனே, பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் தொட வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய அனல் அவர்களுக்கு உண்டாகட்டும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். உமக்காய் வாழ, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர்கள் அனல் மூட்டி எழுப்பப்படட்டும். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவே, இப்பொழுதும் கூட எங்கள் தேசத்துக்காக வருகிறோம். எங்கள் தேசத்தில் நடக்கிற பாராளுமன்ற தேர்தலுக்காக வருகிறோம். தாப்பனே, உம்முடைய மன விருப்பத்தின்படி, உம்முடைய சித்தத்தின்படி எங்களுக்கு நல்ல பிரதம மந்திரியை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உமக்கு பயந்து, உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய ஞானத்தின்படி, உம்முடைய பாதைகளின்படி எங்கள் தேசத்தை வழிநடத்தக்கூடிய நல்ல பிரதம மந்திரி, நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, துன்மார்க்கர்கள் பதவியிலிருந்து நீக்கப்படட்டும். துன்மார்க்கர்கள் ஆளுகைக்கு வராமல் தடுக்கப்படட்டும். பிதாவே, எங்கள் தேசத்தின் மீது உம்முடைய கரம் இருக்கட்டும். இந்த எலெக்ஷன்ஸ் மீது உம்முடைய கரம் இருக்கட்டும். எலெக்ஷனின் ஒவ்வொரு பகுதியும் நீர் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எலெக்ஷன் கமிஷன், எலெக்ஷனில் வேலை செய்கிற ஆட்கள், பயன்படுத்தப்படுகிற கருவிகள், ஓட்டிங் மிஷின்ஸ், அந்த டேபுலேஷன் ரிசல்ட்ஸ், அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நியாயமான விதத்தில், நேர்மையான விதத்தில் எலெக்ஷன்ஸ் நடத்தப்படட்டும். எல்லா வித மோசடிகள், ஏமாற்று வேலைகள் தடுத்து நிறுத்தப்படட்டும். பிதாவே, உம்முடைய பாதுகாப்பு எலெக்ஷன்ஸ் மீது இருக்கட்டும். தாப்பனே, பிதாவே, நீர் எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் சர்வ வல்லவர், உன்னதர், உயர்ந்தவர், பெரியவர். பிதாவே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டபடியாக ஸ்தோத்திரம். தாப்பனே, எங்கள் தேசத்தில் மாபெரும் நன்மையை நீர் செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, அமெரிக்க தேசத்தின் எலெக்ஷன்ஸ், ஜனாதிபதியின் எலெக்ஷன்ஸுக்காக வருகிறோம். தாப்பனே, பிதாவே, உம்முடைய மன விருப்பத்தின்படி நல்ல ஜனாதிபதியை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கேற்ற, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற, உம்முடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமான ஜனாதிபதியை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, நீர் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவை, நீர் தெரிந்து கொண்ட மனிதனுக்கு விரோதமான எல்லா பிசாசின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால் கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போவதாக. பிதாவே, உம்முடைய கரம் அமெரிக்க தேசத்தின் எலெக்ஷன் ப்ராசஸ் மீது இருக்கட்டும்.
பிதாவே, அந்த எலெக்ஷன் உம்முடைய விருப்பத்தின்படி நியாயமான விதத்தில், நேர்மையான விதத்தில் நடத்தப்படட்டும். எல்லா விதமான மோசடிகளும் தடுத்து நிறுத்தப்படட்டும். பிதாவே, ஹalleluya to Jesus. எப்ரூன் அந்த்ராரக்கனா எப்ரூன் குரோனந்த்ரே எப்ரூன் அந்த்ரே ரஷந்த்ராம். பிதாவே, தேவனுடைய மன விருப்பம் அமெரிக்க தேசத்தில் நிறைவேறட்டும். பிதாவே, நீர் தெரிந்து கொண்ட மனிதனுக்கு உம்முடைய பரம தயவு உண்டாகட்டும். மகா பெரிய தயவு அந்த தேசத்தின் ஜனங்கள் மத்தியில் உண்டாகட்டும். அவருக்கு விரோதமான எல்லா சதிகளும் திட்டங்களும் ஆயுதங்களும் வாய்க்காமலே போகட்டும். பிதாவை, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹalleluya, ஹalleluya to Jesus. கவனிங்க, பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் பிரகாரம் ஒரு சில காரியங்களுக்கு நாம் கவனம் கொடுத்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக ஒரு சில காரியங்களை ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். இந்த காரியங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதன்படி ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இந்த 2 எலெக்ஷன்ஸும் ரொம்ப முக்கியம். நம்ம தேசத்துக்கு முக்கியம், உலகத்தில் நடக்கிற காரியங்களுக்கு முக்கியம், தேவ ராஜ்யத்திற்கு மிக முக்கியம். ஹalleluya. இதெல்லாம் வெறும் பாலிட்டிக்ஸ்ன்னு நம்ம நினச்சிடக்கூடாது. ரைட். ராஜ்யங்கள் மத்தியில் ஆளுகை செய்கிற தேவன், ராஜாக்களை ராஜ்யத்தின் பிரயோஜனத்திற்காக பயன்படுத்துகிற தேவன் நம்ம தேவன். ஹalleluya. வேதம் அதை நமக்கு திட்டமாக போதிக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த காரியங்கள் சுவிசேஷத்தோடு சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது, இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் சுவிசேஷத்திற்கு பிரயோஜனமானவர்களாக இருப்பார்கள், ஒரு சிலர் சுவிசேஷம் பரவுவதற்கு தடையாக இருப்பார்கள். கிறிஸ்தவர்களுடைய சுதந்திரம், இப்படி பல காரியங்கள் இந்த ராஜ்யத்தின் காரியங்களோடு பிணைக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிப்பது முக்கியம். ஹalleluya. அந்த பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை நிறைவேற்ற வேண்டும், கவனம் கொடுக்க வேண்டும். இந்த காரியங்களை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya to Jesus. சரி, மைண்டில் வச்சுக்கோங்க. வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். மஸ்ட் பிலீவ். ஹalleluya. அப்போ கர்த்தர் இந்த விசுவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். கர்த்தரை பின்பற்றுகிற நாமும் விசுவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ரைட். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது அப்படின்னு கர்த்தரே சொல்கிறார். அப்போ நாம் அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்வதற்கும் வளர்த்து கொள்வதற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாருங்கள், இந்த பின்வாங்கி போகிறதுன்றது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஏன் இருந்த இடத்துல இருப்பது கூட கர்த்தருக்கு அவ்வளோ பிடிக்காது, நல்லதில்லை. கர்த்தர் நாம் முன்னேறிக்கொண்டே போக வேண்டும் என்று விரும்புகிறார், வளர வேண்டும் என்று விரும்புகிறார், மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். பவுல் அப்போஸ்தலன் எக்ஸீடிங்லி க்ரோயிங் ஃபெய்த் அப்படி அதை குறித்து பேசுகிறார். தெசலோனிக்கரை குறித்து சொல்லும்போது மிகுதியாய் வளருகிற விசுவாசம், அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய விசுவாசம் மிகுதியாய் வளர வேண்டும். கொஞ்சமாக இல்லை இருந்த இடத்துல இருக்கிறது இல்லை இருந்த இடத்துலேருந்து பின்வாங்கி போகிறது கிடையாது. பாருங்கள், தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவருடைய திட்டங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் எப்படி செயல்படும்னா பாருங்கள், கர்த்தர் சின்ன காரியங்களை ஆரம்பித்து தான் நம்மளை ட்ரெயின் பண்ணுவார். ரைட். நம்ம ரட்சிக்கப்பட்ட காலங்களில் சின்ன சின்ன பொறுப்புகள், சின்ன சின்ன காரியங்களை குறித்து விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பார். ரைட். அந்த விதமாக வழி நடத்துவார். நாமும் விசுவாசிச்சிருப்போம். ரைட். கர்த்தரும் நமக்கு அதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால்
அதனால் அதே இடத்துல இருந்துடக்கூடாது. அன்னைக்கு பதில் வந்துச்சு பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தர் பாருங்கள், படிப்படியாக மேலான காரியங்களுக்குள்ளே நம்மளை வழிநடத்துவார். அந்த மேலான காரியங்களை நம்ம சாதிக்கணும்னா, பெற்றுக்கொள்ளணும்னா, பெரிய பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசம் வளர வேண்டும். அந்த விசுவாசத்தை வச்சுக்கிட்டு அன்னைக்கு இருந்த லெவலில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இந்த பெரிய காரியங்கள்லாம் சாதிக்க போகிறேன், மகிமையின் மேல் மகிமை அடைய போகிறேன், தேவராஜ்யத்துக்கு என்று பெருசாக செய்ய போகிறேன்லாம் நினைக்கக்கூடாது. ஏன்னா அடுத்த லெவல் போகும்போது நம்முடைய விசுவாசமும் அதிகரிக்க வேண்டும். அதுக்கு அடுத்த லெவல் போகும்போது விசுவாசம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கணும். அப்படி முன்னேறி கொண்டு போக போக நம்முடைய விசுவாசமும் சேர்ந்து வளர்ந்து கொண்டே வரணும். அப்போ தான் அந்தந்த நிலையில் நம்ம கர்த்தர் கொடுக்குற பொறுப்புகளை நிறைவேற்ற முடியும். புரியுதா? அதனால் இந்த காரியத்துக்கு கவனம் கொடுங்க, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. அதுக்கு தான் இதெல்லாம் நேரம் எடுத்து போதித்து கொண்டு இருக்கிறோம். ஜெபத்துலேயும் அப்படி தான், ஜெபத்துலேயும் பொறுப்புகள் வேறு வேறு மாதிரி இருக்குது. ரைட், ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டுக்கு ஜெபிக்கிற ஜெபம் இருக்குது. ரைட், அவங்களுக்கு உடம்பு முடியல, இவங்களுக்கு காய்ச்சல், அவங்களுக்கு தலைவலி, இவங்களுக்கு ஆப்ரேஷன், ரைட், அவங்களுக்கு ஆக்சிடெண்ட்லேருந்து பாதுகாக்கணும், பிரயாணத்தில் பாதுகாக்கணும். இந்த மாதிரி ஜெப ரெக்வெஸ்ட் இருக்குது. அது ஒரு வகை. ரைட், உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க, ஜெபிங்க, அது ஒரு வகை. அல்லேலூயா. தேசத்தின் காரியங்களுக்கு ஜெபிக்கிற அது வேறு லெவல். ராஜ்யத்தின் காரியங்களுக்கு ஜெபிக்கிற அது இன்னொரு லெவல். இப்படி ஜெபத்துலையுமே பலவிதமான லெவல்ஸ் இருக்குது, பலவிதமான காரியங்கள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு அளவில் விசுவாசம் தேவை. புரியுதா? அப்போ நம்ம வளர்ந்து கர்த்தர் நம்மளை நம்பி பெரிய பெரிய பொறுப்புகள்லாம் கொடுக்கணும். நாம் பெரிய காரியங்களுக்காக விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு விரும்பும்போது அந்த விசுவாசமும் வளர வேண்டியது முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். மைண்டில் வச்சுக்கோங்க. வாசிப்போம். மார்க்கு 11:22 வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. தமிழில் கொள்வோம் பெற்றுக்கொள்வோம் போட்டிருக்காங்க, அது ஆக்சுவலாக பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஓகே, கவனிங்க. இங்கே கர்த்தர் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள்னு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அந்த விசுவாசத்தை எப்படி அவிழ்க்க வேண்டும் என்று நமக்கு போதுகிறார். இங்கே 23 வார்த்தைகளின் மூலமாக தேவன் மீது நாம் வைக்கிற விசுவாசத்தை எப்படி கட்டவிழ்ப்பது என்பதை போதுகிறார். 24 ஜெபத்தின் மூலமாக எப்படி விசுவாசத்தை கட்டவிழ்ப்பது என்று போதுகிறார். அப்போ பாருங்க, விசுவாசம் வார்த்தைகளின் மூலமாகவும் கட்டவிழ்க்கப்படும், ஜெபத்தின் மூலமாகவும் கட்டவிழ்க்கப்படும். இரண்டும் இணைந்து செயல்பட வேண்டும். எல்லாமே ஜெபத்தினால் மட்டும் செய்ய முடியாது, எல்லாமே வார்த்தைகளினால் மட்டும் செய்ய முடியாது. ரெண்டும் இணைந்து செயல்பட வேண்டும். வேதம் நமக்கு இரண்டையும் போதிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இன்று நாம் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பேச போகிறோம். இது வரைக்கும் விசுவாசம், வார்த்தைகளோட முக்கியத்துவம், போன மெசேஜில் பாருங்கள், அதிகாரத்தை வார்த்தைகள் மூலமாக விசுவாசத்தின் மூலமாக எப்படி பயன்படுத்துவது என்பதை குறித்தெல்லாம் பார்த்தோம். இந்த வாரம் இந்த நம்முடைய வாயின் வார்த்தைகளும் ஜெபமும் அலைன் ஆகணும், அதாவது ஒத்து போகணும். ஹல்லேலூயா, ஒரே ட்ராக்கில் போகணும். நம்முடைய வார்த்தைகள் ஒரு ட்ராக்கில், ஜெபம் இன்னொரு ட்ராக்கில் போகக்கூடாது. இப்போ வண்டி ஓட்டுறோம், வண்டி போகும்போது சசமயம் பார்த்துருப்பீங்க, ஒரே டைரக்ஷனில் போகாத மாதிரி ஒரு வீலுன்னா 2 வீலு லைட்டாக அந்த வேறு மாதிரி போகிற மாதிரி இருக்கலாம், ஏன்னா வேறு டைரக்ஷனில் இழுத்துட்டு போகிற மாதிரிலாம் ஆகும். அந்த மாதிரி இப்போ பிரச்சனையெல்லாம் உண்டாகும்.
இந்த சைக்கிள்லாம் ஓட்டினீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா சச்சமே ஸ்டியரிங் ஒரு சைடு இருக்கும், ரைட், கைப்பிடி அதை நம்ம பிடிச்சிருப்போம். வீல் வந்து இன்னொரு டைரெக்ஷனில் இருக்கும், ரைட். அப்போ வண்டி வந்து நல்லா ஒழுங்காக வேகமாக எஃபெக்டிவாக ஓடணும்னா அந்த வீலும் வண்டியும் ஒரே திசையில் இருக்கணும். அலைன்மெண்ட், வீல் அலைன்மெண்ட்டுலாம் சொல்லுவாங்க, ரைட். அப்படி இருந்தால் தான் வண்டி ஒரே டைரெக்ஷனில் போகும், வேகமாக போகும், நல்லா போகும், ரைட். அநேக நேரங்களில் நம்ம ஜெபம் ஒரு டைரெக்ஷனில் போகுது, ஆனால் ஜெபிச்சு முடித்ததுக்கப்புறம் நம்முடைய வார்த்தைகள் இன்னொரு டைரெக்ஷனில் போகுது. அப்படி இருந்தால் நம்முடைய ஜெபத்துடைய வல்லமை குறையும், சில சமயம் ஜெபமே வேஸ்ட்டாக போகும். புரியுதா? ஹல்லேலூயா. இது ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு, ஒரு பிரமாணம். இதை கற்றுக்கொள்ளணும், ரைட். வேதம் பாருங்கள், வாய் அடக்கிறது வந்து இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலைன்னு வேதமே போதிக்குது நம்மளுக்கு, ரைட். ஏன்னா இந்த வாய் வந்து நம்முடைய சரீர அவயங்கள்லையே ரொம்ப அடம்பிடிக்கிற ஒரு அவயம். அன்ரூலி அப்படின்னு போட்டிருக்கோம் இங்கிலீஷில், ரைட். சொல்ல பேச்சே கேட்காது. சில சமயம் நம்ம வாய்க்கு தனியாக இன்னொரு மனசு இருக்கிற மாதிரி நம்ம ஒன்று யோசிப்போம், வாய் ஒன்று பேசும். பார்த்துருக்குறீங்களா? ஒரு சில காரியத்தை பேசக்கூடாதுன்னு நினச்சிருப்போம், ஆனால் வாய் வந்துடும், ரைட். பேசக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருப்பான், ஆனால் அந்த சூழ்நிலை வரும்போது அப்படியே பேசிடுவோம். சில சமயம் பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், அந்த சூழ்நிலை வரும்போது பேசுகிறதுக்கு வாயே வராது. இல்லை, நடந்திருக்கு அவங்களுக்கு? அப்படிலாம் எல்லாத்துக்கும் நடக்கிற காரியம் தான். எனக்கும் நடந்திருக்கு, உங்களுக்கும் நடந்திருக்கு, ரைட். ஆனால் இந்த வாயை வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். வேதம் நமக்கு அதை போதிக்கிறது. யாக்கோபின் நிருபம், ஒரு நிமிஷம் கவனிங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் கவனிங்க. 5 வாசிப்போம். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும் பாருங்கள். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அப்போ இந்த நாவை கட்டுப்படுத்துறதுன்றது வந்து லேசான காரியம் கிடையாது. வேதம் வந்து அது திட்டமும் தெளிவுமாக நமக்கு போதிக்குது. இந்த நாவை அடக்கணும்னா நமக்கு கர்த்தருடைய உதவி வேணும். நமக்கு கர்த்தருடைய உதவி வேண்டும். கர்த்தருடைய அந்த உதவி இல்லாமல் இந்த வாயை அடக்க முடியாது, ரைட். நாவை அடக்கிறதுக்கு நம்ம ஒரு சில காரியங்கள் செய்யணும். ஏன்னா பாருங்கள், ஜெபம் நல்லா கிரியை செய்யணும் அப்படின்னா ஜெபத்துக்கு பதில் வேகமாக வரணும், ஜெபத்துக்கு நல்ல ரிசல்ட் உண்டாகணும் அப்படின்னா இந்த வாய் வந்து அடக்கப்படணும், ரைட். நான் ஜெபத்தில் ஒன்று பேசிவிட்டு ஜெபம் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு பேசுகிற மாதிரி அந்த பழக்கம் நிப்பாட்டணும். அதை நிப்பாட்டணும் நம்ம, ரைட். சில சமயம் கர்த்தாவே குணமாக்கும் ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணிவிட்டு இது எங்கே மாறாது அப்படின்றோம். சில சமயம் ராஜாக்களுக்காக, தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்லா ஜெபிச்சுட்டு கர்த்தாவே உதவி செய்யும், ஞானம் கொடும், எங்கள் தேசம் நல்ல பாதையில் நடக்கும், அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஜெபம் முடித்ததுக்கப்புறம் இவங்க எங்கே என்னத்தை பிரயோஜனம் ஒன்றும் வழங்காது, எல்லாம் இப்படித்தான், என்னைக்கு திருந்த போகிறாங்கன்னு தெரியல, இவங்க எல்லாம் அழிச்சி செஞ்சு, ரைட். அந்த மாதிரி போயிடும், ரைட். கர்த்தாவே பெருகச் செய்யும் ஜெபிக்கிறோம். ஜெபிச்சுட்டு என்ன சொல்கிறோம்? என்ன பண்ணாலும் வாய்க்க மாட்டேங்குதுங்க, ரைட். கரெக்டாக அந்த வேலைக்குள்ளே நான் நுழையிறேன், எல்லாம் உருப்படாமல் போகுது, கையை வச்சோன்னே உடஞ்சி போயிடுது, ரைட். அந்த மாதிரி பேசுகிறோம் இல்லையா? நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு ஒரு பக்கம் இங்கிட்டு சொல்லிவிட்டு அடுத்த பக்கம் என்ன சொல்கிறோம்? எங்கே என்னத்தை செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்குது, எதுவுமே உருப்பட மாட்டேங்குது.
நானும் எல்லாம் பார்க்குறேன், ஏதும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. ரைட். நான் ஒரு சில வார்த்தையில் உதாரணமாக சொல்கிறேன், இதே வேறு வேறு மாதிரிலாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா? ஒரு சில சமயம் கர்த்தாவே நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் உன்னதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது? இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஒன்றும் ஆகிற மாதிரி தெரியல, ஏதோ பார்ப்போம் அந்த மாதிரி பேசிடுறோம். இல்லை, இந்த பிரச்சனையெல்லாம் மாற்றவே முடியாது, இதெல்லாம் எங்கே சரியே ஆகாது. சில சமயம் கர்த்தாவே இந்த பாவத்திலேருந்து என்னை விடுதலையாக்கும் அப்படின்னு ஜெபிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம்? ஐயோ நானும் ட்ரை பண்ணிட்டேங்க, இத்தனை வருஷமாச்சு முடியவே மாட்டேங்குது, என்ன தான் முயற்சி பண்ணாலும் முடியலைங்க, விட முடியல. ஒரே ஆட்டுது, பிசாசு போட்டு ஆட்டுறான் பிரதர், ஆட்டிக்கிட்டே இருக்கிறான், ஒன்றும் பண்ண முடியல. நானும் முயற்சி பண்ணுறேன், ஆனால் என்னை இருக்க பிடிச்சி கட்டி போட்டிருக்கிறான் பிரதர், அந்த கட்டுலேருந்து வெளியில் வரவே முடியல. இப்படி பல விதமாக பேசுகிறோம். இப்படி நிறையா உதாரணம் சொல்கிறோம். ஆனால் உங்களுக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கும் இல்லையா என்ன சொல்கிறோம்னு. நம்ம ஏறெடுக்கிற ஜபத்துக்கும் நாம் பேசுகிற வார்த்தைகளும் ஒத்து போகணும், அக்ரி பண்ணணும். நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும்னு சொல்கிறோம்ல. ஒரு 2 பேர் சேர்ந்தால் 2 பேரும் என்ன காரியத்தை குறித்து ஜெபிக்கிறோமோ அதை குறித்து ஒருமனப்பட்டு அந்த காரியத்தை குறித்து ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம்ல. அதே மாதிரி பாருங்கள், நம்ம ஜெபத்துக்கும் நம்ம வாய்க்கும் ஒருமனப்பாடு இருக்கணும். ஜெபம் ஒரு சைடு வேறு மாதிரி போயிட்டு நம்ம வாய் வேறு மாதிரி போகக்கூடாது. ரைட். அந்த ஒரு அலைன்மெண்ட் உண்டாகணும். நம்முடைய ஜெபமும் மற்ற நேரத்தில் நாம் பேசுகிற வார்த்தைகளும் ஒரே டைரக்ஷனில் போகணும். சரி, இதை எப்படி செய்கிறது? ரைட். இது ஒரு முக்கியத்துவம் தெரியுது, இது செய்யணும்னு சொல்கிறோம். சரி, அதை எப்படி செய்கிறது? ரைட். முதலாவதாக கர்த்தர் இடத்துல ஜெபிக்கணும், உதவி கேட்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், எந்த மனுஷனாலும் நீ சொந்த பலத்தில் இதை செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மனுஷனுடைய சொந்த முயற்சினால, சொந்த பலத்தினால எந்த மனுஷனாலையும் நாவை முழுசாக அடக்க முடியாது. அந்த நாவை அடக்கிறதுக்கு கர்த்தர்கிட்ட வந்து உதவி வேணும். தாவீது ராஜா அதை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு பாருங்க. அவர் வந்து ஒரு ஜெபம் எடுக்கிறார். சங்கீதம் ஹல்லேலூயா டு ஜீசஸ். சங்கீதம் 141. சங்கீதம் 141 3வது வசனத்தை கவனிங்க. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். எதுக்கு சொல்கிறாரு காவல் வையும்னு? கண்டதையும் பேசிடக்கூடாது. ரைட். வாயை திறந்து அப்படியே ரைட் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி பிரச்சனை உண்டாகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவர் கேட்குறாரு. ஜெபிக்கிறார் பாருங்க. அப்படியே என் வாய்க்கு காவல் வையும். நம்ம தமிழில் சொல்கிறோம், வாய்க்கு பூட்டை போடுறா அப்படின்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? வாயை திறந்து கண்டதையும் பேசி பிரச்சனைகளை மாட்டிக்கிறான். ஒரு சிலர் சொல்கிறோம்ல, இவன் வாயாலேயே கெட்டு போனான்னு தான் சொல்கிறோம். ஏன் பேசக்கூடாததெல்லாம் பேசி அடி வாங்கிறது, வாங்கிறது, பிரச்சனையை உண்டாக்குறது, சமாதானத்தை குலைக்கிறது, இப்படி பல பிரச்சனைகள் உண்டாகுது. அதனால தான் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? வேதம் நமக்கு ஒரு வழி சொல்லுது, கர்த்தர்கிட்ட ஜெபிக்கணும். நம்முடைய வாய்க்கு பாதுகாப்பு வந்து கர்த்தர் இடத்துலேருந்து வரணுமா? எப்படி நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பு வைக்கிறோமோ, தேசத்துக்கு பாதுகாப்பு வைக்கிறோமோ, அந்த மாதிரி நம்ம வாய்க்கும் பாதுகாப்பு வேணும். அதனால தான் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ரைட். எவ்வளவு அருமையாக கேட்குறாரு பாருங்க. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். ரைட். இந்த மாதிரி ஜெபம்லாம் ஜெபிக்கிறது நல்லது, ரொம்ப உதவியாக இருக்கும். இதெல்லாம் நான் பல வருஷங்களாக ஜெபிச்சிட்ருக்கிறேன். இப்பயும் இன்றைக்கி வரைக்கும், ஆரம்ப காலத்தில் மட்டும் இல்லை, இன்றைக்கி வரைக்கும் இந்த ஜெபங்கள்லாம் எனக்காக ஜெபிக்கிறேன், என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஏன்னா இந்த வாயின் வார்த்தைகள் ரொம்ப வல்லமையுள்ளது பாருங்க. அடுத்த ஒரு வசனத்தை கவனிங்க. 19, சங்கீதம் 19. எனக்கு பிடிச்ச ஒரு 3 வசனங்கள், நான் பயன்படுத்துகிற 3 வசனங்களை உங்களோட கூட ஷேர் பண்ணுறேன். ரைட். 14ஆம் வசனம்.
சங்கீதம் 19:14. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. அதாவது நம்ம பேசுகிற வார்த்தைகள் அனைத்தும், யோசிக்கிற எண்ணங்கள் எல்லாம் கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் இருக்கணும், அவருடைய வார்த்தையின்படி இருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறாரு இங்கே. இதெல்லாம் நமக்கு தேவை. இப்போ தான் ஜெபிக்கணும். இதெல்லாம் ஜெபிச்சா வாழ்க்கை அப்படியே மகிமையாக மாறிடும். நிறைய பேர் பிரச்சனை அப்படியே காணாமல் போயிடும். ஏன் நிறைய பேருக்கு பிரச்சனையாக அவங்க வாய் தான். ஒரு சில வேகமாக பிசாசை கட்டுறோம். இயேசுவின் நாமத்தில் பிசாசே உன் கிரியை கட்டுறேன். நல்லது தான், செய்யுங்க. ரைட், போன வாரம் அதை குறித்து தான் பேசணும் இல்லையா? அதெல்லாம் நல்லது தான். இன்னொரு பக்கம் இப்படி இதை ஜெபிக்கணும், நம்ம வாயை கட்டணும். உங்கள் வாயை கட்டுங்கன்னு கட்டளையெல்லாம் கொடுக்கக்கூடாது. பிதாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் வார்த்தைகள் உமக்கு ஏற்றதாக இருக்கட்டும், என் இருதயத்தின் எண்ணங்கள் உமக்கு ஏற்றதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட ஜெபிக்கணும், உதவி கேட்கணும். அவருடைய பலத்தினால தான் நம்முடைய வாயை நம்மால் கட்டுப்படுத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். யாத்ராகமம் 4:அதிகாரம். இங்கே மோசே கர்த்தர்கிட்ட சாக்கு போக்கு சொல்கிறார் இல்லையா, எனக்கு பேச வராது, நான் போக மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது கர்த்தர் ஒரு அருமையான காரியத்தை சொல்கிறாரு பாருங்க. 12ஆம் வசனம். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். அங்கே என்ன சொல்கிறாரு? கர்த்தாவே நீரே என் வாய்க்கு காவல் வையும்னு தாவீது ஜெபிக்கிறாரு. இங்கே கர்த்தரே ஒரு வாக்கு தத்தம் கொடுக்குறாரு. என்ன வாக்கு தத்தம்? நான் உன் வாய் கூட இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன்னு கூட சொல்லலை. கர்த்தர் என்ன சொல்கிற? நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த வசனத்தெல்லாம் நான் ஜெபிப்பேன். அருமையான வசனங்கள் பாருங்க. உங்களுக்கும் சொல்லி நீங்கள் ஜெபிங்க. இது தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கு மட்டும் இல்லை தேவ வார்த்தையை அறிவிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, பல காரியங்களுக்கு பயன்படும். ஹல்லேலூயா. அப்போது இந்த மாதிரி ஜெபிக்கும்போது கர்த்தருடைய கிருபையும் பலனும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ரைட், அந்த வாயை கட்டுப்படுத்துவதற்கான பலன், சரியான காரியங்களை பேசுவதற்கான பலன், பேசக்கூடாத காரியங்களை பேசாமல் இருப்பதற்கான பலன். ரைட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய உதவி உங்களுக்கு உண்டாகும், உங்களால் வாயை கட்டுப்படுத்த முடியும். ரைட், சில சமயம் ஒரே நாளில் எல்லாம் அப்படியே மொத்தமாக மாறிடும்னு நினைக்காதீங்க. தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். நான்லாம் பல வருஷங்களாக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்படி ஜெபித்து கொண்டே இருங்க. இதெல்லாம் நல்ல ஜெபங்கள், டெய்லி ஜெபிக்கலாம். ரைட், கட்டாயம் ஜெபிங்க. அப்படி ஜெபிக்கும்போது பாருங்கள், உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க. ரைட், உங்கள் வாய் கட்டுப்படுத்தப்படுகிறத நீங்களே பார்ப்பீங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆஹா, பரவாயில்லையே, அந்த சிச்சுவேஷனில் முன்னாடி மாதிரி இருந்திருந்தால் வாயை திறந்து அப்படியே கொட்டிருப்போம், இன்றைக்கி ஒன்றும் பேசாமல் இருந்துட்டோமே அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கிற அளவுக்கு மாற்றங்கள் உண்டாகும். தொடர்ந்து ஆனால் ஜெபிக்கணும், மனசு விட்டுறக்கூடாது. 2 நாளில் மாற்றம் வரல, நேற்று ஜெபிச்சேன் இன்றைக்கி இன்னும் அப்படியே தானே பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படி யோசிக்கக்கூடாது. தொடர்ந்து ஜெபிங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க, மாற்றம் நிச்சயமாகவே உண்டாகும். அடுத்து கவனிங்க, தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் பொக்கிஷமாக சேர்க்கணும். நீங்கள் வார்த்தையை வாசிக்க 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 அந்த வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே போய் உங்கள் இருதயம் உங்கள் வாயை கட்டுப்படுத்தும். ஏன்னா வேதம் நமக்கு திட்டமாக போதிக்கிறது. இந்த இருதயமும் வாயும் கனெக்ட் ஆகிருக்குது பாருங்கள். ரைட், ரெண்டுக்கும் ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் இருக்குது. அதனால் அந்த வாயை கட்டுப்படுத்தணும்னா இருதயத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியம். அதனால தான் தாவீது அருமையாக ஜெபிக்கிறார், என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் எண்ணங்களும் உமக்கு பிரீத்தியாய் இருப்பதாக. அப்போ இந்த தேவனுடைய வார்த்தை உள்ளே போக 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 அந்த வார்த்தை உங்கள் வாயை ரைட் அப்படியே கட்டுப்படுத்தும். ஏன்னா இருதயத்தின் எண்ணங்கள் வார்த்தையின் மூலமாக மாறிடுச்சு. இருதயத்தின் எண்ணங்கள் மாறும்போது அந்த இருதயமும் வார்த்தையும் சேர்ந்து உங்கள் வாயை கட்டுப்படுத்திடும். ஹல்லேலூயா. அதனால் தேவனுடைய வார்த்தைக்கு கவனம் கொடுத்து நல்லா வாசிக்கணும், தியானிக்கணும், படிக்கணும். அந்த வார்த்தையும் இருதயமும் அந்த தேவனுடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் உள்ளே போய் ரைட் அது புதிய எண்ணங்களை உருவாக்கும்போது தேவனுடைய வார்த்தையும் உங்கள் இருதயமும் சேர்ந்து வாயை கட்டுப்படுத்தும்.
அடுத்து கவனிங்க, இன்னொரு காரியம், அந்நிய பாஷையில் நல்லா பேசுங்க. ஏன்னா அந்நிய பாஷையில் பேசும்போது என்ன பண்ணுறோம்னா, நம்ம நாவை ஆவியானவருக்கு விட்டு கொடுக்குறோம் இல்லையா? ரைட். அந்நிய பாஷை பேசும்போது என்ன பண்ணுறோம், நம்முடைய வாயை நம்ம ஆவியானவருக்கு விட்டு கொடுக்குறோம். நம்முடைய வாய் நம்முடைய நாவு ஆவியானவர் கொடுக்குற வார்த்தைகளை பேசுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்படி பேச பழக 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 ஆவியானவருக்கு இடம் கொடுக்க நம்ம பழகிறோம். வாய் ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து பழகிட்டிங்கன்னா உங்கள் முழு சரீரத்தையும் ஆவியானவருக்கு விட்டு கொடுத்துடலாம் ஈஸியாக. ரைட். வேதம் அப்படி தான் போதிக்குது. ரைட். இதே யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் ரைட், நாவை அடக்கிறவன் முழு சரீரத்தையும் அடக்கலாம்னு வேதம் போதிக்குது இல்லையா? அப்போ ஆவியானவருக்கு உங்கள் வாயை விட்டு கொடுத்து பழகிட்டிங்கன்னா ரைட், உங்கள் முழு சரீரத்தையும் ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து பழகிடுவீங்க. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அந்த வாயை ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து பழக பழக நீங்கள் அந்நிய பாஷையில் பேச பேச மற்ற நேரங்கள்லையும் அதே காரியம் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து செயல்படும். ரைட். மற்ற நேரங்களிலும் ஆவியானவருக்கு இணங்கி உங்கள் நாவு செயல்படுறத பார்ப்பீங்க. ரைட். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாமல், கோவப்பட்ட வார்த்தைகளை கொட்டாமல், மற்ற நேரங்களையும் உங்கள் வாய் ஆவியானவரோடு இணைந்து செயல்படுவதை நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த 3 காரியங்களையும் பயன்படுத்துங்க, உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து செய்யுங்க. ரைட். 1 வாரம் பண்ணேன், 1 மாதம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் தொடர்ந்து ரைட் இனிமேல் எப்பொழுதுமே இந்த காரியங்களை செய்யுங்க. ரைட். செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் பெருத்த மாற்றத்தை பார்ப்பீங்க. ரைட். இந்த வார்த்தையை கட்டுப்படுத்துறதுல பல ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஜெபத்தில் மட்டும் இல்லை, மற்ற வாழ்க்கையின் மற்ற பகுதியிலையும் நீங்கள் பெரிய ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. ரைட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். உங்களுடைய உறவுகள், குடும்பம், வெளியில் மற்ற இடங்களில், என் வேலை பார்க்குற ஸ்தலத்தில், எல்லா இடத்துலையும் பார்ப்பீங்க ஒரு பெருத்த நன்மை உண்டாகும். வாயை அப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு ரைட், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஆளுகைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து பழகிட்டிங்கன்னா அது வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ரைட், நம்ம டாப்பிக்கு இப்போ ஜெபம் இல்லையா? ஜெபத்தில் பலத்த வல்லமை உண்டாவதை பார்ப்பீங்க. உங்களுடைய ஜெபம் கனி தர ஆரம்பிக்கிறத பார்ப்பீங்க. நீங்கள் ஜெபிக்கும்போது ஒரு எஃபெக்டிவ்னஸ் இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.